ஆஹா, காலையிலேருந்து வேறு எந்த வீடியோவுக்கும் ரியாக்ஷன் பண்ணாமல் எப்படா மலேசியாவில் எப்படா 2:30 மணி ஆகும் 2:30 மணி ஆகும், ஏன்னா அப்போ தான் இந்தியாவில் 12 மணி. ஏன்டா 12 மணின்னா இன்னைக்கு தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்லுது ஒரு 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 ப்ரோமோக்கு வெயிட்டிங். என்ன ப்ரோமோனா கிளிம்ஸ் ஆஃப் கமல்ஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் ரீயூனியன். ஸோ ரஜினிகாந்த் சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு டாக்ஸ் ஒன்று போயிட்டு இருந்தது, யாரை டேரக்டராக போடுறது. அப்புறம் பார்த்தா கமல் சாரோட ராஜ்கமலில் வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு படம் பண்ணுறாரு. என்ன சார் 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களான்னு பார்க்கும்போது ஓகே, இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிற அந்த பாக்கியசாலி யார் அப்படின்னு பார்த்தா நம்ம நெல்சன். அப்புறம் மியூசிக் யார் போவா, கண்டிப்பாக அனிருத் தான் போவார். ஸோ நெல்சன் வந்து சூப்பர் ஸ்டாரோட படம் பண்ணிட்டாரு, கமல் சாரோட பிக் பாஸ்ல வேலை பார்த்துருக்காரு. இப்போ 2 பேரோடையும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு. அதுக்கு நம்ம ரெட் ஜாயன்ட் மூவிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க போல இருக்கு. நேற்று விட்டாங்கங்க, நேற்றா முந்தின நாள் சொன்னாங்க, ஒரு போஸ்டர் ஒன்று போட்டு 2 பேரும் கை வர்ற மாதிரி போட்டு, ஆகா எப்போ சார் வரும்னு பார்த்தா அந்த டைமும் வந்துருச்சு. இப்போ அந்த வீடியோக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கோம். கிட்டத்தட்ட 3.25 4 நிமிஷம் வீடியோ, ஒரு பாட்டு மாதிரி. அனிருத் நெல்சன்னா அவங்க ஸ்டைலில் ஒரு ப்ரோமோ பண்ணுவாங்க. இந்த வாட்டி அது தூக்கிருச்சு. கமல்ஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் இப்போ ரீயூனியனுக்கு வந்திருக்காங்க. இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் நெல்சனுக்கு மேலே தான் மொத்த வெயிட்டும். இவருக்கு இப்போ பீஸ்டில் வாங்கின அடியெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆகா நம்ம பொறுப்பாக ஒரு இதாக பண்ணிடணும். ஏன்னா இவரோட அந்த டார்க் ஹியூமர் ஸ்டைல்ல எடுத்தாருன்னா பக்காவா ஒர்க் பண்ணும். ஏன்னா இவரோட டார்க் ஹியூமர் ஸ்டைல்ல கமல் சார் இன்னும் உள்ள வரல. கமல் சார்கிட்ட ஹியூமரை பத்தி கேட்க வேணும். அது அப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். பாப்போம். முதல்ல இந்த ப்ரோமோவை பார்த்துருவோம். நான் பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். சரி வாங்க, இது ஒரு 4 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. எந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போறது? புதுவிதமான கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த ரூமுக்கா 2 ஏதாவது தொடுங்க. என்ன தலை? சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ஹீரோயினா ராகஞ்சி. எல்லாரும் 2 தொண்டை வர மாதிரி இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்திரியப்பா, பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 finger டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளும் இதே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கே போகலாம். கமல் சார் ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அது குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது சார் எடுத்துருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்க. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். வாங்க வாங்க. அப்பா நல்லா இருக்குது. ஆஹா பிஜிஎம் பாருங்க சார். பழைய படம். ஆமா. ஆஹா ஏமா போமா அந்த பக்கம். நல்லா பார்த்தவங்களே தெரியாது. நல்லா இருக்கு. அவர் என்ன பில்லானுக்குள்ள இருக்காரு? அவர் இளமகாலம் மாதிரி தான். இவன் வேற போடி அந்த பக்கம். ஏங்க நல்லா இருக்குங்க வாங்குறதுக்கு.
இந்த பழைய எல்லோ கலர் ஃபாண்ட் கலர். சார் ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். யாரு ஹீரோ? யாரு இல்லை? கேட்கலாங்க இல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ? சொல்லுங்க ஜி. நல்லா இருக்கு. ஏங்க 4 நிமிஷம் பண்ணீங்க, 1 நிமிஷத்துல முடிஞ்ச மாதிரி இருக்கு. திரும்ப திரும்ப பார்க்கணும் போல இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. ஏங்க அனிருத் பட்டையை கிளப்பிட்டாரு. எனக்கு தெரியாது, இப்ப பல பேர் வந்து இது அங்க கேட்ட மாதிரி இருக்கு, இங்க கேட்ட மாதிரி இருக்கு, இருக்கலாம். அதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு இந்த ஃப்ரேமுக்கு மேட்ச் ஆகுதா? பழைய அந்த அந்த கமல் சார் வந்து கீழே அந்த கலர் எல்இடி லைட் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த காலம், அந்த அந்த ஒரு வைப்பு தான். கமல் சார் ஃபுல்லா வெள்ளதாடியோட இருக்காரு, நம்ம ஆளு வந்து பிளாக்குக்கு போயிட்டாரு. அந்த லேடிஸ் எல்லாம் விடாம அந்த லேடிஸ் வந்து என்ன அப்படி பாக்குறாங்களா எல்லாரும் அவங்கள? அவங்க ஒரிஜினலா எனக்கு அந்த மூஞ்செல்லாம் பார்த்தா ஏன் மூஞ்சி மாதிரியே இருக்கு, ஏன்னு தெரியல. அந்த ஸ்டார்டிங்லயே அவரோட அந்த நெல்சனோட டச் வந்து அவங்களோட ஃபேஸ் காட்டாமலே வந்தது இல்ல. இது அவர் எடுத்தாரா? இது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப இதை சார், இது அவர் அப்பவே எடுத்துட்டாரு சார். அப்ப இதை பிரவுனும் பிளாக்கும் தான் மாறி மாறி வருது எல்லாத்துலயும். நல்லா இருக்கு. இப்ப இது யாரு ஹீரோன்னு கேட்டாங்க, யாரு வில்லன்னு சொல்லவே இல்லை பாருங்க. அதை பத்தியே பேசல. 3 முடிச்சு படம் தானே, 2 பேரும் சேர்ந்து 2-3 படம் நிறைய நடிச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏங்க நான் வந்து கமல் சார், ரஜினி சார் அந்த ஒரு இதை பாக்குறதுக்கு வந்து டோட்டல் இம்ப்ரெஸ்ட் வித் த மியூசிக். அது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ரஜினி சார் அந்த பெரிய அந்த பக்கிள் வச்சு அந்த பெரிய இது வச்ச பெல்ட் எல்லாம் போட்டு அப்படியே நடந்து வரும்போது, கமல் சாரை பார்க்கும்போது இப்போ மாடர்ன் வெர்ஷன் மாதிரி இருக்காரு. அது என்னதான் அவர் அந்த ட்ரெஸ்ஸுகள் போட்டாலும் அவரை பார்க்கும்போது அந்த மாடர்ன் வெர்ஷன் லுக் வருது. ஆனா ரஜினி சாரை பார்க்கும்போது அந்த பழைய பில்லா ரங்கா அந்த அந்த மாதிரி வந்துகிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அது நல்லா இருந்தது இல்ல. கீ எடுத்து அவர் இப்படி போட்டோன்னே சிக்கனு முடிச்சாரு. நான் யோசிச்சேன், யாரு டிரைவ் பண்ணுவா? இவங்க 2 பேரும் பின் சீட்ல போய் உட்காருவாங்கன்னு நினைச்சேன். வேற யாரோ டிரைவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க முன்னாடி வந்துட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் பேசுற மாதிரி டயலாக் இல்ல, தனித்தனியா தான் பேசுறாங்க. அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். உடுப்புலயே பாகுபாடு பார்த்துட்டாங்க. அதான் இதுல இவங்களோட ரீயூனியன் ப்ரோமோக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஒருத்தர் ஹீரோ ஒருத்தர் வில்லன்னா அப்படி வர சான்ஸ் இல்லை. 2 பேருமே ஒரு டீமா அப்படி வருமா நமக்கு தெரியாது. பட் இதுலயே அந்த ப்ரோமோவிலேயே நெல்சனோட அந்த காமிக்கல் டச்சஸ் இருக்கு. ஸோ கன்ஃபார்ம் இதுல காமெடி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நெல்சனோட நல்லா ஜெல் ஆகுறது வந்து யோகி பாபு. இவங்க 2 பேருமே பண்ணுவாங்க. பட் இப்ப நடுவுல யோகி பாபு வச்சா வேற மாதிரி இருக்குங்க. கடைசியில ஆடி ஓடி அந்த லக் யாருக்கு போயிருக்குன்னு பாருங்க. நெல்சனுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் பண்ண போறாருங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை வந்து அப்புறம் ஆகும்னு போய் கடைசியில நெல்சனுக்கு வந்திருக்கு. நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அந்த அந்த காரிடார் இருக்கும்ல, அந்த 2 ரூமும் இப்போ அவங்க ரெடி ஆகிட்டு வர போறாங்கன்னும் போது அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் அந்த காரிடார்ல ஒரு 3 செகண்ட் பாஸ் பண்ணாங்களா, நமக்கே என்ன சார் ஓப்பன் பண்ணோடனே கேமராக்கு க்ளோஸ் அப்ல வந்து நின்னாங்க 2 பேரும் அப்படி அப்படின்ட்டு நல்லா இருந்ததுங்க. வெரி நைஸ். இதுல வேற எதுவுமே அவங்க ரிவீல் பண்ணல. இவங்க 2 பேரையுமே சேர்த்து ஒரு ப்ரோமோவை ஷூட் பண்ணதே பெரிய விஷயம் நெல்சனுக்கு. நம்மள்ட்ட அது காரிடாரும் 3 கதவும் இருக்கு. இவர் இப்ப பாத்துட்டாரு, காரிடார் இருக்கு, 3 கதவு, சூப்பர் ஸ்டார் இருக்காரு, கமல்ஹாசன் இருக்காரு, நெல்சன் இருக்காரு, அனிருத் தான் இல்ல. அப்ப நம்ம இதுக்கு ஒரு ஸ்பூஃப் பண்ணுவோமா? அவங்க கிட்ட கார் இருக்கு, நம்ம இதுல சோஃபால உட்கார்ந்து ஓட்டணும். பேசாம இரு. 4 கதிரையை கவுத்து போட்டா கார். கைஸ் as usual நம்ம ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். நல்லா புடிச்சு போச்சுன்னா அது இன்னொரு வாட்டி நம்ம பார்ப்போம். பிடிக்கலன்னா நல்லா இருக்கு சார்னு கடமைக்கு சொல்லிட்டு ஓடிடுவோம். பிடிச்சி போச்சு, ஒன் மோர் டைம்.
இதுல நெல்சன் வந்து எங்கெங்க இருந்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி படத்தை சுட போறேங்கிறத ப்ரோமோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல காட்டிட்டாருங்க. 2 படமுங்க. ஒருத்தரோட கேரக்டர் வந்து காட்ஃபாதர் மாதிரி இருக்கு, இன்னொருத்தர் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்காவில் வர்ற அந்த இந்த மாதிரி லுக்கில் இருந்தா நான் எடுக்க போறேன்ட்டு அவரே ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே சுட்டு அங்கே சுட்டுன்னு சொல்லக்கூடாது, நான் ப்ரோமோவிலே காட்டிட்டேன். சரியா? இது உண்மை. எந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போகிறது ஒரு விதமான கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த ரூமுக்கா ரெண்டுல ஏதாவது தொடுங்க. என்ன தலை? சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ஹீரோயினா? ராகஞ்சி. சரி, ரகர பிரியாவே போயிடும். போய் சொல்கிறேன், தொண்டை வர மாதிரி இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா, பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 finger டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளும் இதே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கே போகலாம். சூப்பர் சார், ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு இது ரொம்ப அழகாக இருந்தது. இருக்கட்டும். இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். மியூசிக் ஸ்டார்டிங் ஜாலியா இருக்கு. அவர் அந்த லுக் அப்படி பாப்பாருல்ல. இந்த ரெட்ரோ சவுண்ட் நல்லா இருக்குங்க. இவளுக்கு வேற குறுக்க வருவாளுங்களே. இதுல மாஸ் அண்ட் காமெடி சேர்ந்துச்சுன்னு வைங்கல, செமையா இருக்கும். அவரை பாருங்க, கமல் சாரை விட அவரை பாருங்க. இந்த ஃப்ரேமே நல்லா இருக்குல்ல. சார், ஒரு பீத்தோவனோ ஒரு பப்பி லகிரியோ மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். யாரு ஹீரோ? சொல்லுங்க சார். கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ? இந்த யோசிச்சு பாருங்க, யாரு ஹீரோ அப்படின்னு அந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஏன் சார் இதை கேட்டு வர தெரியணுமா, நான் தான் ஹீரோன்னு ஒத்துக்க மாட்டாரு அப்படிலாம் அந்த ஈகோ இல்லாம, இப்போ யாரு ஹீரோங்கிறத 2 பேரும் கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது, அது நல்லா இருக்கு. நெல்சன் அப்படி என்ன கதையை சொல்லி 2 பேரையும் சம்மதிக்க வச்சுங்க சார். மேபி கமல் சாரே ஒரு கதை கொடுத்துருப்பாரோ? வேணாம் சார். அதான் யாரு கொடுத்தா என்ன, நெல்சனோட டச் இருந்தா ஓகே. அந்த எனக்கு என்னன்னா
அந்த பிஜிஎம்ல வந்து அந்த பிஜிஎம்லயே ஒரு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மாசம் ஒரு காமெடி எலிமெண்ட்டும் அந்த சவுண்ட்லயே இருக்கு. அது அப்படியே கதையிலையும் வந்து அது ஸ்க்ரீன்லையும் வந்துருச்சுன்னா சந்தோஷம். எனக்கு எப்படி கமல் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்க வரும்போது இந்த விக்ரம் படத்துக்கு ஒரு 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 ஏர்ஜ் இருந்ததோ, அந்த ஏர்ஜ் வந்து அதுக்கப்புறம் வந்து அவரோட படங்களுக்கு எனக்கு வரல. இந்தியனுக்கா இருக்கட்டும், தக் லைஃபுக்கா இருக்கட்டும் வரல, டிசப்பாயின்மெண்ட் தான். பட் மறுபடியும் அந்த விக்ரம் டைம்ல எப்படி ஒரு ஏர்ஜ் வந்ததோ அந்த ஏர்ஜ் வந்து இப்ப இதுல வந்தது. ஜஸ்ட் இமேஜின் பாக்ஸ் ஆபீஸ் ஓப்பனிங் எப்படி இருக்கும். ஆஹா, கமல்ஹாசன் ரஜினிகாந்த் நல்லா இருக்குங்க. உண்மையிலே நான் எதிர்பார்த்து வந்த ப்ரோமோ வந்து நான் வேற வேற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா ஒண்ணுமே இல்லை, அவங்கள சும்மா நடக்க மட்டும் தான் வச்சிருக்காரு, வேற எதுவும் பண்ணல. ஜஸ்ட் நீங்க நடந்து மட்டும் வாங்க, மிச்சத்தை நானும் பாத்துக்கிறேன், அனிருத்தும் பாத்துக்குவாரு. நல்லா இருக்குங்க. ஐ எம் ரிப்பீட்டிங் மை செல்ஃப், சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன், நெல்சன், இவங்க மொத்த ப்ரோமோ ஹைப்பு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு சார் கொஞ்சம் 5 நிமிஷம் அப்படி ஓரமாக நின்னீங்கன்னா இந்த பிஜிஎம் நான் கேட்டு வர்றேன் சார்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவங்களும் நல்லா இருக்காங்க, பட் பிஜிஎம் வந்து பக்காவாக இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இந்த டாக்டர் மாதிரி ஒரு படம், ஒரு கலர், ஒரு என்வாயன்மெண்ட், ஒரு காமெடி, ஒரு டாக்டர் ஃப்ளேவரில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அடிச்சு தூக்கும். எங்க பெரிய ஸ்டார்ஸ் 2 பேர் இருக்காங்க, அங்கே போயிட்டு கெக்க வைக்கன்னு சிரிக்கவான்னா ஆஃப்கோர்ஸ் ஏன் சிரிக்கக்கூடாது. தென்னாலி படம் தில்லுமுள்ளெல்லாம் பார்த்தது இல்லையா நீங்க? நல்லா இருக்கும். அதாவது அவங்களோட சீரியஸ்னஸ்ல ஒரு காமெடி, அது நெல்சனால கண்டிப்பா புல் பண்ண முடியும். அதை பண்ணிட்டாருன்னு வச்சுக்குங்க, அவ்வளவுதான். நெல்சனி கையை கீழே வச்சு காலை நடந்து போவாரு. எனிவேஸ் சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்னும் பார்க்காம யார் இருக்க போறீங்க, இன்னும் பார்க்கல, எங்களுக்கு இது வந்ததே தெரியலன்னா டக்கு புக்குன்னு போய் பாருங்க. நல்ல ஹெட்செட்ல கேளுங்க சார். பிஜிஎம் சும்மா 80s 60s 70s 80s கூட்டி போயிருந்தவங்கள சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கமல் சாரை விட ரஜினி சாரோட அந்த ஒரு பில்லா ரங்கா லுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அனிருத் சூப்பரா இருந்தது, கலக்கிட்டீங்க. படத்துல விக்ரமுக்கு எப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு பிஜிஎம் கொடுத்து கலக்குனீங்களே, அது மாதிரியா இதுலயும் பண்றீங்க. நீங்க யாரு ஹீரோன்னு டிசைட் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் அதெல்லாம் பாத்துக்கலாம். சரியா? ஹீரோயினா வேணாம் சார், ஆனா சூப்பரா இருக்கு. நைஸ். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.